வணக்கம். இன்றைய மாவட்ட செய்திகள். மதுரையில் நடைபெறும் அரசு மற்றும் கட்சி நிகழ்ச்சிகளில் பங்கேற்பதற்காக பிரதமர் மோடி மார்ச் 1 பிற்பகல் 2:45 மணிக்கு மதுரை விமான நிலையம் வருகிறார். மதுரை விமான நிலைய வளாகத்தில் நடைபெறும் அரசு நிகழ்ச்சியை முடித்துவிட்டு 3:55 மணிக்கு திருப்பரங்குன்றம் கோவிலில் சுவாமி தரிசனம் செய்யவுள்ளார். பிரதமர் வருகையொட்டி கோவில் நிர்வாகம் சார்பாக ஏற்பாடுகள் செய்யப்பட்டு வருகிறது. இந்நிலையில் 2வது நாளாக பிரதமர் சிறப்பு பாதுகாப்பு குழுவினர் ஆய்வு செய்தனர். கோவிலுக்கு வரும் பிரதமர் சுப்பிரமணியர் கருவறை முன்பு அமர்ந்து 20 நிமிடம் சுவாமி தரிசனம் செய்ய உள்ளதால் ஏற்பாடுகள் குறித்து கோவில் நிர்வாகிகளிடம் ஆலோசனை செய்தனர். செங்கல்பட்டு மாவட்டம் மாமல்லபுரம் அடுத்த இளந்தோப்பு கிழக்கு கடற்கரை சாலையொட்டி தனியார் தங்கும் விடுதி செயல்படுகிறது. விடுதியின் முகப்பில் பெயர் பலகை அமைப்பதற்காக மதுரவாயில் பகுதியைச் சேர்ந்த அகமது என்பவர் ராஜேஷ் என்பவர் மூலம் மலாலி நத்தம் பகுதியைச் சேர்ந்த 23 வயதான அரசப்பன், 17 வயதான +2 மாணவன் பிரவீன்குமார் இருவரையும் அழைத்து வந்துள்ளார். நவீன்குமார் மற்றும் அரசப்பன் இருவரும் ஹோட்டலின் முகப்பு பகுதியில் பெயர் பலகை பொருத்தும் போது அலுமினிய ஏணியை நகர்த்தியுள்ளனர். உயரழுத்த மின்கம்பியில் ஏணிப்பட்டு மின்சாரம் பாய்ந்து இருவரும் தூக்கி வீசப்பட்டனர். அதில் பிரவீன்குமார் உடல் கருகி உயிரிழந்தார். அரசப்பன் படுகாயமடைந்தார். மாமல்லபுரம் போலீசார் படுகாயமடைந்த அரசப்பனை மாமல்லபுரம் அரசு ஹாஸ்பிட்டலில் அட்மிட் செய்தனர். அங்கு முதலுதவி சிகிச்சை அளித்து மேல் சிகிச்சைக்காக செங்கல்பட்டு அரசு ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பி வைத்தனர். பள்ளி மாணவன் மின்சாரம் தாக்கி உயிரிழந்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சேலம் தலைவாசல் சர்வாய்புதூர் பகுதியைச் சேர்ந்தவர் லட்சுமணன், வயது 55. அதே பகுதியைச் சேர்ந்த பெயிண்டர் கரிகாலன், வயது 37. இவரது நண்பர் ஜீவா. இரு தரப்பினருக்கும் ஏற்கனவே முன்விரோதம் இருந்துள்ளது. நேற்று இரவு மூவரும் டாஸ்மாகில் சந்தித்தனர். அப்போது மதுபோதையில் இருந்த இரு தரப்பினருக்கும் வாக்குவாதம் முற்றியது. கரிகாலன் மற்றும் ஜீவா திடீரென கொலைவெறி தாக்குதல் நடத்தினர். அருகில் இருந்த பெரிய கல்லை எடுத்து லட்சுமணனை சரமாரியாக தலையில் தாக்கினர். அருகில் இருந்தவர்கள் சண்டையை விலக்கி லட்சுமணனை மீட்டனர். தலையில் பலத்த காயமடைந்த லட்சுமணனுக்கு ஆத்தூர் அரசு ஹாஸ்பிட்டலில் முதலுதவி கொடுக்கப்பட்டது. உடனடியாக லட்சுமணனை மேல் சிகிச்சைக்கு சேலம் அரசு ஹாஸ்பிட்டலில் அட்மிட் செய்தனர். இன்று அதிகாலை சிகிச்சை பலனின்றி லட்சுமணன் உயிரிழந்தார். தலைவாசல் போலீசார் கரிகாலனை கைது செய்தனர். தலைமறைவாக இருக்கும் ஜீவாவை போலீசார் தேடி வருகின்றனர். விசாரணை தொடர்கிறது. திருநெல்வேலி மாவட்டம் திசையன்விளை அருகே மேல ஏராந்தையில் பெரும்பான்மையாக இந்துக்கள் வசிக்கின்றனர். இங்கு கிறிஸ்தவ மதத்திற்கு மாறிய ஒருவரால் புதிதாக CSI சர்ச் கட்ட முயற்சி நடந்தது. வணிக வளாகம் கட்டுவதற்கான அனுமதி பெற்று அதை தேவாலயமாக மாற்ற முயற்சித்ததாக கூறி பொதுமக்கள் எதிர்ப்பு தெரிவித்து வந்தனர். DRO, தாசில்தார் உள்ளிட்ட அதிகாரிகளிடம் சர்ச் கட்டுவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து மனு அளித்தனர். அதிகாரிகளும் சர்ச் கட்ட அனுமதி இல்லை என தெரிவித்தனர். இந்நிலையில் மீண்டும் கட்டுமான பணிகள் துவங்கியது. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து கிராம மக்கள் உச்சிமாகாளி அம்மன் கோயில் முன்பு மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அங்கு நூற்றுக்கணக்கான போலீசார் குவிக்கப்பட்டனர். போராட்டக்காரர்களுக்கு குடிநீர், உணவு கொண்டு செல்ல போலீசார் அனுமதி மறுத்தனர். போராட்டத்தில் கலந்து கொண்ட 65 வயதான மணிவேல் என்ற முதியவர் திடீரென மயங்கி விழுந்தார். உடனடியாக ஆம்புலன்ஸில் கொண்டு செல்ல முடியாததால் சிகிச்சை தாமதமாகி உயிரிழந்ததாக பொதுமக்கள் குற்றம் சாட்டினர். மேலும் போராட்டத்தில் ஈடுபட்ட நாகவள்ளி, செல்லத்தங்கம், உமா ஆகிய 3 பெண்கள் திடீரென மயங்கினர். போலீசார் போராட்டக்காரர்களை கைது செய்து மண்டபத்தில் அடைத்தனர். இறந்த முதியவர் மணிவேல் உடல் திருநெல்வேலி அரசு ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பி வைக்கப்பட்டது. அங்கு பதற்றமான சூழ்நிலை நிலவுகிறது. பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது. எப்படி
வண்டி எடுக்கணும் நம்ம கிளம்பிடுவோம். திண்டுக்கல் மாவட்ட கலெக்டர் அலுவலகத்தில் விவசாயிகள் குறை தீர்வு கூட்டம் டிஆர்ஓ ஜெயபாரதி தலைமையில் நடைபெற்றது. 100க்கும் மேற்பட்ட விவசாயிகள் பங்கேற்றனர். வேடசந்தூர் குடகனாறு பாதுகாப்பு சங்கம் சார்பில் பங்கேற்ற விவசாயிகள் கடந்த 10 ஆண்டுகளாக திடீரென வெடி சத்தம் கேட்கிறது, சத்தம் வருவதற்கான காரணத்தை கேட்டு பல ஆண்டுகளாக மனு அளித்தும் மாவட்ட நிர்வாகம் ஏன் கண்டுகொள்ளவில்லை என கேள்வி எழுப்பினர். கிராவல் மண் சட்டவிரோதமாக எடுக்கப்படுவதால் தண்ணீர் தேக்க முடியவில்லை. மனு கொடுத்தும் மாவட்ட நிர்வாகம் கண்டுகொள்ளவில்லை. சட்டவிரோத செயல்களில் ஈடுபடுபவர்களுக்கு ஒத்துழைப்பு வழங்கி வருவதாக கூறி கோஷம் எழுப்பினர். பதிலளிக்காத அதிகாரிகளை கண்டித்து தரையில் அமர்ந்து தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். அதிகாரிகள் உரிய நடவடிக்கை எடுப்பதாக கூறி விவசாயிகளை சமாதானம் செய்து அனுப்பி வைத்தனர். இந்த வெளிச்சத்தம் 10 வருஷமா கேக்குது, அதுக்கு பதில் இல்ல. கிராவல் கொள்ளை திரும்ப நடக்குது. வண்டி நம்பர் கொண்டு வீடியோ கலெக்டர் கூட நான் போட்டு விட்டுருக்கேன். நடவடிக்கை எடுக்கல. மாவட்ட நிர்வாகம் செயல்படாம இருக்குது. இதுக்கு விவசாயிகள் கூப்பிட்டு வச்சு நேரத்தை வீண் பண்ணிக்கிட்டு எங்க வேலையை வந்து கிடைச்சிக்கிட்டு கண்டிப்பா இல்லங்க நாங்க இந்த சார்பில் இந்த மாவட்ட செயல்படாது தர்ணா பண்றோம். நாங்க வாங்கப்பா வாங்கப்பா இப்பதாங்க அவரு குளத்தை விட்டுருக்காங்க, இருக்காங்க. இதுவரைக்கும் யாருமே ஏடிமை வச்சு வல்பாரி வந்து ஆய்வு பண்ணத சத்தத்தே இல்லைங்க. நடந்துட்டே இருக்க எல்லாருமே ஏடிமை வச்ச மாதிரி இருக்குதா மாசம் மாசம் பணம் கொடுத்தே இருக்கிற ஏடிமை வச்சு கோட்டாச்சு வட்டாச்சு எல்லாத்துக்கும் நீங்களே ஃபாலோ பண்ணிட்டே இருக்கீங்க. யாருமே நீங்க சொல்றீங்க, அவங்க கேக்குறாங்க. அடுத்த மாசம் தீர்வு வந்துட்டு இருக்கு. அது எதுக்கு இந்த மெயின்ஸ் அது எதுக்கு இந்த வெளிச்சத்தை கேக்குது மக்கள் சொல்லலாம். மக்கள் பயந்து இருக்காங்க. அதுக்கு பதில் இல்ல. நாங்க எங்களுக்காக கேக்குறோம். தென்காசி மாவட்டம் சங்கரன் கோவில் ஓடைத்தெரு குட்டி தெருவில் 100கணக்கான குடும்பங்கள் வசிக்கின்றனர். இந்த தெருவில் உள்ள கழிவுநீர் வாய்க்கால் சுத்தம் செய்து பல மாதங்களாகிவிட்டன. அதனால் கழிவுநீர் செல்வதில்லை. கவுன்சிலர், எம்எல்ஏ என அனைவரிடமும் புகார் தெரிவித்தும் எந்தவித நடவடிக்கையும் இல்லை. மழைக்காலங்களில் கழிவுநீர் வாய்க்கால்களிலிருந்து தண்ணீர் வெளியேறி வீடுகளுக்குள் வருகின்றன. கழிவுநீர் வாய்க்கால்கள் வழியாக பாம்புகள், பூச்சிகள் வருவதால் குழந்தைகள் மற்றும் முதியவர்கள் சிரமத்திற்கு ஆளாவதாகவும் வேதனை தெரிவித்தனர். நகராட்சி நிர்வாகம் கழிவுநீர் வாய்க்கால் பிரச்சினைக்கு முடிவு கட்டவில்லை என்றால் வரும் தேர்தலை புறக்கணிக்கப் போவதாக கொந்தளித்தனர். தண்ணி அடுக்காடு வரைக்கும் வந்துடுது, கட்டில் வரைக்கும் வந்துடுது. தண்ணி போன தண்ணிக்கு கட்டில் வரைக்கும் வந்துடுது. நான் எங்கே உட்காருவேன்? உட்கார இடம் இல்லை. எந்திரிட்டு படிச்சுட்டு போக முடியல, படிச்சுட்டு போக முடியல, எந்திரிக்க முடியல. நான் என்ன செய்யட்டும்? இங்கே வரைக்கும் வந்துடுது தண்ணி. மழைக்கே எல்லாரும் வந்து பாத்துட்டு போறாங்க. தண்ணி பெருகுது, சாக்கடை எல்லாம் உள்ள வருது. 20 வருஷமா சாக்கடை எல்லாம் உள்ள வருது. மழை வந்த நேரம் இந்த காலத்துல இருந்து அப்படித்தான் இருக்கு. அதனால நீங்க யாருமே முயற்சி பண்ண மாட்டாங்க. இன்னும் உள்ள பத்திரிகையாளர் எல்லாரும் சேர்ந்து, கட்சிக்காரங்க எல்லாரும் சேர்ந்து வாரங்க எல்லாம் சரி பண்ணணும். நாங்க யாரும் எல்லாரும் போட மாட்டோம். அவ்வளவு பேரும் சேர்ந்து ரோட வசத்துக்கு அவன் வெட்டி அதுக்கு அடப்பு வச்சிருக்கு. அடைச்சாதான் உள்ள தண்ணி வராம இருக்கு. அப்படி மறந்து போய் இல்லாம இருந்தாச்சுன்னா தண்ணி உள்ள வந்து வீட்டுக்குள்ளே வந்துடுது. தண்ணி போகுறதுக்கும் லேட் ஆகுது. பூச்சி போட்ட எல்லாமே வருது. உட முடியாத ஆளை உள்ள கொண்டுட்டே வர முடியல. மழை பெஞ்ச சமயம் ஒரு ஆட்டோ கூட வர முடியல. ரொம்ப பிரச்சனையா இருக்கு. தண்ணி சாக்கடையா இருக்கு. கழிவு அள்ளையும் வர மாட்டேங்க. சாக்கடை அள்ளையும் வர முடியாங்க. தலைவர்கிட்ட நாங்க சொல்லிட்டோம் சார். யாருமே அதுக்கு முயற்சி எடுக்கல. தண்ணி வந்து அவங்க ஓட்டு கேட்டு வரதோட சரி.
காய்ச்சல் முடிச்ச உடனே காய்ச்சல் வந்துருது. அந்த சமயம் மழை நின்ன சமயம் கழுவாம இருந்தாச்சுன்னா மறுபடியும் கழுவி விட முடியல, சவதியா இருக்கு. மக்கள் பூரா மறுபடியும் வேறவங்களுக்கு ஓட்டு போட மாட்டோம், அவ்வளவுதான் இது. ஆமா, நடவடிக்கை எடுக்க தான் போறோம். ஓட்டு கேட்டு அவங்களோட பேர் இருக்கு. அப்புறம் மக்களை வந்து யாருமே கவனிக்க மாட்டாங்க. மக்களை யாராவது கவனிச்சா தானே